ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் பையன் வந்து ஒரு வருஷமாக உண்டியலில் காசு போட்டு சேர்த்தி வச்சுட்டு வந்தது. வருஷம் அவன் பர்த்டே அன்றைக்கி நாங்கள் ஓப்பன் பண்ணி அதில் தான் அவனுக்கு ஏதாச்சும் நாங்கள் வாங்கி தருவோம். இந்த முறை வந்து சரி ஓகே, அவனை ஸ்கூலுக்கு போட போகிறோம். எல்கேஜி வந்து சேர்த்தியாச்சு. அதுக்கு ஏதாச்சும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உண்டியல் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், என் பையன் இவ்வளோ ஆர்வமாக அதை உண்டியல உடைக்கும் போதே அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அம்மா எவ்வளோ இருக்கும், அது என் காசா என் காசா அப்படின்ற அளவுக்கு அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அதை பார்க்கும்போதே நமக்கே ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து, நம்மக்கிட்ட இருக்கிற ₹10, ₹20, ₹1, ₹2 அந்த மாதிரிலாம் கொடுத்து சேவ் பண்ண கற்றுக் கொடுங்க. கண்டிப்பாக சேவிங்ஸுங்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம அதை வந்து குழந்தைங்களுக்கு இப்போலேருந்தே கொடுத்து பழகினா தான் அவங்களுக்கும் அதை பற்றி தெரிய வரும். நான் வந்து இப்போ என் பையனுக்கு இப்போ 4 வயசு ஆகுது. நான் 4 வருஷமாக இதே மாதிரி தான் பண்ணுறேன். நான் ஒருத்தவங்க சொல்லிலாம் பண்ண கிடையாது. எனக்கே சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி உண்டியலில் காசு போட்டு சேர்த்து அதை கடைசியாக ஓப்பன் பண்ணும்போது அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம அதை எண்ணும்போது நமக்கு ஒரு அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது பாருங்கள். அடடா, அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தெரியும். நீங்களும் அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு குட்டியாக ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி சேவ் பண்ண கற்றுக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் அவ்வளோ ஹாப்பியாக வந்து ரொம்ப அம்மா எப்போம்மா ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு அவன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தான். என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஓப்பன் பண்ணி கொடுத்து நாங்கள் அப்படியே அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காசை எடுத்து விழுகும்போது நம்மளா இவ்வளோ காசு போட்டோம் அப்படின்ற மாதிரி. அந்த ₹10, ₹20 அவன்கிட்ட கொடுத்து போட்டது. மற்றதெல்லாம் நான் வந்து அந்த ₹100, ₹500, ₹200 நான் போட்டது. சரி ஓகே போடலாம் அப்படின்ட்டு நான் போட்டது. பார்க்கலாம் எவ்வளோ அமௌண்ட்டு வருதுன்னு தெரில. எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. கடைசியாக அது எப்படா எண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. போன வருஷம் பார்த்துட்டிங்கன்னா இதே மாதிரி தான் உண்டியல் அமௌண்ட் எடுத்து பையனுக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்தோம். ஆமாம், அவனுக்கு சைக்கிள் வந்து வேணும்னு ஆசைப்பட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம். ஃபஸ்ட்டு அவன் உண்டியல் அமௌண்ட்டு உடச்சி அவனுக்கு வந்து மோதிரம் வாங்கி கொடுத்தோம். எனக்கு ஆசை தங்கத்தில் பையனுக்கு குட்டியாக ஒரு மோதிரம் வாங்கணுமேனு. அந்த மாதிரி பண்ணோம். இந்த மாதிரி வருஷம் குட்டியாக அவனுக்கே ஏதாவது ஒரு கிஃப்ட்டு. ஆமாம், நான் அது ஏன்னு எனக்கு தெரியல. இப்போ அவன் பர்த்டே முடியுதா கண்டிப்பாக ஒரு உண்டியல் வாங்கிடுவோம். உண்டியல் வாங்கி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு போட்டு நான் சேவ் பண்ணிகிட்ருப்பேன். போன வருஷம்லாம் பார்த்துட்டிங்கன்னா ₹13,000 நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து கொஞ்சம் அவனுக்கு சைக்கிளு, அப்புறம் கொஞ்சம் நமக்கு மணி தேவைப்பட்டுச்சு. அதனால் அந்த அமௌண்ட் எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மாதம் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன். ஏன்னா எனக்கு குழந்த பிறந்து நான் அம்மா வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் வந்துச்சு. நான் அம்மா வீட்டில் இருந்தேன். அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கையில நிறையா நான் போட்டுருவேன். ஆமாம், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து காஃபி பார் தான் வச்சுருக்காரு. அதனால் டெய்லி ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் அவர்கிட்ட அமௌண்ட் வாங்கி நான் அதில் போட்டு வச்சுருவேன். அதுவும் இல்லாத வீட்டுக்கு யாராவது அவங்க தாத்தா பாட்டிங்க வந்தாங்களோ, இல்லை எங்கள் அம்மா, எங்கள் அண்ணனுங்க, யாராச்சும் அவங்க அத்தைங்க யார் வந்தாலுமே சரி அமௌண்ட் ஏதாவது கொடுப்பாங்க. ஆசையாக இருந்தால் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை வந்து என்றைக்குமே செலவே பண்ண மாட்டேன். குழந்தைங்களுக்குன்னு யாராவது அன்பாக கொடுத்தா அந்த காசை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் நான் உண்டியில் தான் போடுவேன். அது ஏன்னு எனக்கு தெரியல. அது ஏன்னா அது குழந்தைங்களுக்கு அவங்க ஆசையாக கொடுக்குறது. அதை ஏன் நாம் செலவு பண்ணணும்னு நான் நினைப்பேன். அதனால் நான் அது உண்டியில் தான் போட்டு வைப்பேன். இந்த மாதிரி போட்டதெல்லாம் தான் இந்த அமௌண்ட்டு. கம்மியாக தான் இருக்கும், இருந்தாலும் இட்ஸ் ஓகே. பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் தான் இருக்குது. நிறைய அமௌண்ட் வந்தால் ரொம்ப சந்தோஷம். எனிவே நம்ம சேனலை கண்டிப்பாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சில பேர், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன மாதிரி இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்குலாம் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மணி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்கள் சப்போர்ட்டிவ் தான் என்னை வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக மாற்றும் நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.